Hi to everybody. Information gathering part 2. Information gathering தான் ஹேக்கிங்கில் ரொம்ப கிரிட்டிக்கலான பார்ட். வித்தவுட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் நமக்கு எதை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணணும்னு தெரியாது அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஹேக் பண்ணணும்னு ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ அதனால தான் ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃபவுண்டேஷன் நான் சொல்கிறேன். ஹேக்கர்ஸ் எதை வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஆன்லைனில் உங்களோட பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாச்சு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணி டார்கெட்டை ப்ரொஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்னென்னா ஓஎஸ் டேட்டாபேஸ். ஓஎஸ் டொமைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா டொமைனோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டொமைன் நேம் இல்லை ஐபி அட்ரஸ் அதில் டைப் பண்ணால் இட் வில் ரிட்டர்ன் சம் இன்ஃபர்மேஷன் லைக் டொமைன் ஓனர் நேம், ரிஜிஸ்டர், சர்வர் நேம், ஓஎஸ் சர்வர், ரெஃபரல் யூஆர்எல், ஐபி அட்ரஸ் ரேஞ்ச், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஓஎஸ் டேட்டாபேஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் வச்சுப்போம். அவங்களுடைய டொமைன் நேம் அதில் டைப் பண்ணுவோம். நான் google.com டைப் பண்ணுறேன். எனக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் என்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் டைம், எக்ஸ்பைரி டைம் அண்ட் அப்டேஷன் டைம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் ஓஎஸ் சர்வர். ஓகே, இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹேக்கிங் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ பசில். அந்த பசில் முடிக்கிற வரைக்கும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். பட் முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி தான் ஹேக்கிங்கும். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் இருந்ததை நம்ம கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இது முடியும் போது வேறு லெவலில் இருக்கும் நான் நம்புகிறேன். செகண்ட் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா oisdomainstool.com. oisdomainstool.com ois.net மாதிரி தான். பட் இதில் வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். லைக் ஐபி லொக்கேஷன் அண்ட் ஐபி ஹிஸ்ட்ரி, ரிஜிஸ்டர் ஹிஸ்ட்ரி. இதுவும் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஹேக்கிங்கில் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ எந்தளவுக்கு உங்களால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சு. அடுத்து பார்க்க போகிறது வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணணும்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்து தான் ஆகணும். அவங்க என்ன ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாய் என்னெல்லாம் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். இப்போ நம்ம காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்த்டே டேட்லேருந்து இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஹாபி, ஃபேவரட் ஃபுட், எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ட்ராவலுக்கு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவுட் ஆகிருக்கும். அந்த அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா கூட இந்த டீட்டெயில்ஸை நம்மளை எடுக்க முடியும் சில டூல்ஸ் யூஸ் பண்ணி. பட் டூல்ஸ்லாம் நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம பப்ளிக் அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் வென் கம்ஸ் டு இன்ஸ்டாகிராம், அவங்க அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு பிக்லேயும் அவங்களோட மெட்டா டேட்டா இருக்கும். அண்ட் சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மெட்டா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் லிங்க்டின் அவங்களுடைய ப்ரொஃபைல் பப்ளிக்காக வச்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லாராலையுமே பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துடலாம். ட்விட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸோட இமெயில் ஐடிலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு வெப்சைட் தான் hunter.io. இந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் பெனட்ரேஷன் டெஸ்டராக இருக்கீங்களோ அந்த ஆர்கனைசேஷனோட டொமைன் நேம் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் டைப். ஓகே, நான் google.com டைப் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது. பட் நான் சைன் அப் பண்ணால் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் சைன் அப் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் க்ரெடென்ஷியல் வேணும். பிகாஸ் வி ஆர் எத்திக்கல் ஹேக்கர், கரெக்ட்? ஸோ ஒன்ஸ் நம்ம இமெயில் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்பூஃபிங், ஃபிஷிங் இமெயில் இல்லை சோஷியல் இன்ஜினியரிங் மூலிமா அவங்கள ஹேக் பண்ணலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா பிரீச் நடக்குது. இந்த டேட்டா அவங்களோட ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி டேட்டா பிரீச் நடந்திருக்கான்னு சில கூகுள் சர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். டேட்டா பிரீச் நடந்து இருந்துச்சுன்னா அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் ஆல்ரெடி லீக் ஆகிருக்கும். லீக்கான க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க இமெயில் அட்ரஸ் இல்லை பாஸ்வேர்டு ஆல்ரெடி லீக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட் போங்க. வெப்சைட் போய்ட்டு அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ப்ரீச் ஆகிருந்துச்சுன்னா ரெட் கலராக காட்டும், இல்லைனா க்ரீன் கலராக காட்டும். நீங்கள் சேஃப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி அவுட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டும் பார்ப்போம். அவங்களுடைய பாஸ்வேர்டு ஆல்ரெடி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நான் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறவங்க எவ்வளோ பேருன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி பாஸ்வேர்டுன்னு வைக்காதீங்க, ஈஸியாக அவங்கள ஹேக் பண்ணிடலாம். ஸோ பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க.
ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட இமெயில் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம பிஷிங் இமெயில் சென்ட் பண்ணி அவங்கள ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஒன் வே. அடுத்து பார்க்க போகிறது வந்து ட்விட்டர் அனலைசர். இது வந்து ஒன்லி பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் கலெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்களோட டொமைன் நேம் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் டைப் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ட்வீட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சலாம். எந்த ஹேஷ்டேக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஃபேவரட் வேர்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கடைசியில் நமக்கு கை கொடுக்கும். ஒன்ஸ் நம்ம டாட்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்கள ஹேக் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்கெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் அண்ட் வெப்சைட் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். பட் அதில் ஒரு வெப்சைட் தான் எனிவூ. இந்த வெப்சைட்டில் டார்கெட்டோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அவங்களோட சிட்டி நேம், தெரிஞ்ச சிட்டி நேம் இல்லை ஸ்டேட் நேம் ஏதாச்சும் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு இந்த வெப்சைட்டில் காட்டிடும். பட் எல்லாமே ஃப்ரீ இல்லை. ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். பட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டே தந்துடுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க, அவங்களோட வீட்டு அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, டார்கெட்டோட ஃபோன் நம்பர் இருக்குது. பட் அந்த டார்கெட்டோட ஃபோன் நம்பர் வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அவங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குது, அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்ட். ஃபேஸ்புக் ஃப்ரீன்னு நினைக்கிறீங்களா? யூ ஆர் த ப்ராடக்ட். சரி, ஓகே, ஃபேஸ்புக் பற்றிலாம் அப்புறம் பேசுவோம். இதுதான் கான்செப்ட். நான் எல்லாத்தையுமே மேனுவலாக தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, நானும் மேனுவலாக அதிகமாக பண்ண மாட்டேன். இதுக்கு எனக்கும் டைம் ரொம்ப எடுத்துக்கும். நான் வந்து டூல்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம டூல்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். ஃபோக்கா, ஹார்வெஸ்டர், ரெக்கானன்ஜி, மால்டிகோ, ஷோடான் சர்ச் இன்ஜின், எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச் இன்ஜின், என்எஸ் லுக்கப், இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டாக வீடியோ பண்ணுவோம். ஃபோக்கா வந்து ஒன்லி விண்டோஸில் தான் அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் அது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த எல்லா டூலை பற்றியும் பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஸ்டே கனெக்டட் வித் மீ, கீப் ராக்கிங், சியர்ஸ், பாய்.